வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றியும், இந்த பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பற்றியும், அது எப்படி நிறைவேறியது, எப்படி இந்த நகரம் அழிந்து போனது என்கின்ற வரலாற்றை பார்த்து வருகின்றோம். இந்த 19வது எபிசோடில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 பட்டணங்களை சபித்து பேசினார். இந்த 3 நகரங்கள் கோராசின், பெத்சாயிதா மற்றும் கப்பர்நகூம். இப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே இந்த 3 நகரங்களுக்கும் என்ன ஆனது என்பது பற்றியும், எப்படி இது அழிந்தது என்பதை பற்றியும், பழைய ஏற்பாட்டில் மிக முக்கிய பட்டணமாகிய பெத்தேல் குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன, அது சொன்னது போலவே எப்படி நிறைவேறியது, எப்படி பெத்தேல் பட்டணம் அழிந்தது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனி வேதாகமத்தில் நீங்கள் இந்த பட்டணங்களை பற்றி படிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் பிராட்காஸ்ட் லிஸ்டில் நீங்கள் இன்னும் இணையவில்லை என்றால் ஒரு மெசேஜ் செய்து இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். கோராசின், பெத்சாயிதா, கப்பர்நகூம் ஆகிய 3 பட்டணங்களும் கலிலேயா கடற்கரை ஓரத்தில் வடமேற்கு பகுதியில் இருந்தது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் அநேக பகுதி இந்த பிரதேசத்தில்தான் நடைபெற்றது. இப்படியாக இயேசு அதிகமாக இந்த இடங்களில் ஊழியம் செய்தாலும் கூட அந்த ஊர் மக்கள் மனம் திரும்பாமல் போனது நிமித்தம் இந்த 3 பட்டணங்களை இயேசு கடிந்து கொண்டு பயங்கரமான தீர்ப்பை கூறினார். இந்த 3 பட்டணங்கள் எங்கு அமைந்திருந்தது என்பதை பற்றி முதலில் பார்க்கலாம். முதலாவதாக கோராசின். இந்த கோராசின் பட்டணம் கப்பர்நகூமுக்கு வடக்கே 2.5 மைல் தொலைவில் இருந்தது. அடுத்ததாக பெத்சாயிதா பட்டணம். இந்த பெத்சாயிதா கடற்கரைக்கு அருகிலேயே இருந்தது. நம் அனைவருக்கும் தெரிந்த இயேசுவின் சீடர்களாகிய பிலிப்பு, அந்திரேயா மற்றும் பேதுருவின் சொந்த ஊர் இந்த பெத்சாயிதா பட்டணம்தான் என்று யோவான் 1:43-44 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக கப்பர்நகூம். இந்த கப்பர்நகூம் பட்டணமும் கடற்கரை அருகில்தான் இருந்தது. இயேசுவின் சீஷர்களாகிய சீமோன் மற்றும் அந்திரேயாவின் வீடு இந்த கப்பர்நகூம் பட்டணத்தில்தான் இருந்தது என்று மார்க் 1:29 வசனத்தில் பார்க்க முடியும். அதுபோக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவை சீஷராக அழைத்தது இந்த கப்பர்நகூமில்தான் என்று மத்தேயு 9:9 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தை விட்டுவிட்டு கப்பர்நகூம் என்கின்ற நகரத்திற்கு வந்து தமது சீஷர்களின் வீட்டில் தங்கினார் என்று பார்க்க முடியும். கப்பர்நகூமை தம்முடைய பட்டணம் என்று ஆக்கிக் கொண்டார் என்று மத்தேயு 9:1 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக இந்த 3 பட்டணங்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்களை பற்றி பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள். கோராசினே, உனக்கு ஐயோ! பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் இப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று கூறியதை பார்க்க முடிகின்றது. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறியது என்பது பற்றி பார்க்கலாம். இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பட்டணங்கள் அழிந்து போகும் என்று சொல்லாவிட்டாலும் கூட அண்ட சராசரங்களை படைத்த அந்த கடவுள் ஐயோ என்று சொன்ன ஒரே வார்த்தையே இந்த 3 பட்டணங்கள் ஒளிந்து போகும், இந்த 3 பட்டணங்கள் அழிந்து போகும் என்றாகிவிட்டது. ஆங்கில வேதாகமத்தில் ஓ அன்டு தி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு தமிழில் நீ நாசமாக போவாய் என்று மொழிபெயர்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட கிபி 400ஆம் ஆண்டில் நிகழ்ந்த ஒரு பெரிய பூகம்பத்தில் இந்த 3 பட்டணங்களாகிய கோராசின், பெத்சாயிதா மற்றும் கப்பர்நகூம் அழிந்து போனதாக கூறப்படுகின்றது. அதுபோக காலப்போக்கில் இந்த 3 பட்டணங்களும் மண்மேடுகளாக இப்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த 3 நகரங்களையும் அகழ்வாராய்ச்சி செய்து
அழிந்து போன இந்த பட்டணங்களை தோண்டி ஜெப ஆலயங்களை கண்டுபிடித்திருக்கின்றனர். ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், இந்த 3 பட்டணங்களுக்கு சில மைல் தொலைவில் இருக்கின்ற யோவான் 6:23 குறிப்பிடப்பட்டிருக்கின்ற திபேரியா பட்டணம் ஒரு சேதமும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது, முன்னேற்றமும் அடைந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக இயேசு சொன்ன ஐயோ என்கின்ற ஒரே வார்த்தையின் நிமித்தம் இந்த 3 பட்டணங்களும் அழிந்து விட்டது. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான பட்டணமாகிய பெத்தேலை பற்றி பார்க்கலாம். இந்த பெத்தேல் என்கின்ற நகரம் பரிசுத்த வேதாகமத்தில் முதன்முறையாக ஆதியாகமம் 12:8 வருகின்றது. ஆபிரகாம் பெத்தேலுக்கும் ஆயீக்கும் மத்தியில் கூடாரம் போட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். பெத்தேல் என்பதற்கு கர்த்தருடைய வீடு என்று அர்த்தம். காலங்கள் சென்ற பின்பு யாக்கோபு பதாம் ஆராமுக்கு தன் மாமனார் வீட்டிற்கு போகும் வழியில் இந்த பெத்தேலில்தான் தங்கி தேவதூதர்கள் வானத்திற்கு ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு சொப்பனத்தை கண்டு இந்த இடம் நிச்சயமாக தேவனுடைய வீடுதான் என்று கூறியதை பார்க்க முடிகின்றது. அதற்கு பிறகு வந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் விசாரிக்க சுற்றி வந்த பட்டணங்களில் இந்த பெத்தேலும் ஒன்று. இந்த விதமாக இந்த பெத்தேல் என்கின்ற பட்டணம் ஆபிரகாமின் நாட்களிலிருந்து மிக பேர் பெற்று விளங்கிய பட்டணம். யோசுவா கானான் தேசத்தை வென்ற காலகட்டத்தில் இந்த பெத்தேல் நகரம் சுட்டெரிக்கப்பட்டதற்கான சாட்சிகளை, அதாவது சாம்பல், கரி, அதன் உஷ்ணத்தினால் கருகி உரிய செங்கல் கட்டிடங்கள் ஆகியவற்றை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்போது கண்டுபிடித்திருக்கின்றனர். இப்படியாக இந்த யோசுவா காலத்தின் போது இந்த பெத்தேல் பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டாலும் யோசுவா காலத்திற்கு பிறகு இந்த பெத்தேல் பட்டணம் திரும்பவும் எடுத்து கட்டப்பட்டது. சாலமோன் ராஜாவின் காலகட்டத்திற்கு பிறகு இஸ்ரேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. வடக்கே இஸ்ரேல் என்றும் தெற்கே யூதா என்றும் 2 ராஜ்யங்களாக ஆளப்பட்டு வந்தது. யெரொபெயாம் என்கின்ற ராஜா இந்த பெத்தேல் பட்டணத்திலும் தான் என்கின்ற பட்டணத்திலும் 2 பொன் கன்று குட்டிகளை செய்து அந்த கன்று குட்டிகளை பணிந்து கொள்ளும்படி மக்களை தூண்டிவிட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. வடதேசத்து மக்கள் கர்த்தரை பணிந்து கொள்ள எருசலேம் பட்டணத்திற்கு செல்லாமல் இந்த பெத்தேல் பட்டணத்திற்கும் தான் பட்டணத்திற்கும் சென்று அங்கு ராஜா செய்த விக்கிரகங்களை வணங்கி வந்தனர். இப்படி மக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதை செய்து வந்ததினால் ஆண்டவர் தமது தாசனாகிய தீர்க்கதரிசி ஆமோஸின் மூலம் சில தீர்க்க தரிசனங்களையும் சில சாபங்களையும் கூறினார். இந்த பெத்தேலுக்கு எதிராக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பற்றி பார்க்கலாம். ஆமோஸ் 5:5 பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்சபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அடுத்ததாக ஓசியா தீர்க்கதரிசி ஓசியா 10:5 சொல்லிய தீர்க்க தரிசனம் பற்றி பார்க்கலாம். சமாரியாவின் குடிகள் பெத்தானிவேவில் இருக்கின்ற கன்று குட்டிகளின் நிமித்தம் பயம் அடைவார்கள். அதற்காக களி கூர்ந்த அதன் ஜனமும் அதன் பூசாரிகளும் அதன் மகிமை நீங்கி போயிற்று என்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு பெத்தாவேன் என்பது பெத்தேலுக்கு ஏளனமாக கொடுக்கப்பட்ட ஒரு மறுபெயர் என்று தி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியா கூறுகின்றது. இப்போது இந்த பெத்தேலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறியது என்று பார்க்கலாம். கிமு 721 சல்மனாசர் என்கின்ற அசீரிய ராஜா சமாரியா பட்டணத்தை முற்றுகையிட்டு அதை பிடித்து அழித்த போது இந்த பெத்தேல் என்கின்ற பட்டணத்தையும் அழித்து அதில் யெரொபெயாம் ராஜா செய்து வைத்திருந்த பொன் கன்று குட்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்று எபிரேய பாரம்பரிய வரலாற்று தகவல்கள் கூறுகின்றது. இப்படியாக நடந்தாலும் கூட இந்த பெத்தேல் பட்டணம் திரும்பி கட்டப்பட்டது. நேபுகாத்நேச்சார் என்கின்ற ராஜா மக்களை பாபிலோன் என்கின்ற நாட்டிற்கு சிறைபிடித்து சென்ற பின்பாக 70 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த பெத்தேல் பட்டணத்தில் அவர்கள் வந்து குடியேறினர். அதற்கு பிறகு இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்ற பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நடுவில் இருக்கின்ற அந்த 400 வருடங்களில் மக்கபேயர் என்கின்ற மக்கள் ஆட்சி செய்து வந்தனர். இந்த மக்கபேயரின் காலத்தில் கோட்டை சுவரால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இந்த பெத்தேல் இருந்தது என்று வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிபி 70ஆம் ஆண்டில் யூதர்களின் பட்டணங்கள் ரோமர்களினால் அழிக்கப்பட்டு யூத மக்கள் அனைவரும் இந்த ரோமர்களினால் அவர்களது நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். கிபி 70 யூத பட்டணங்கள் அனைத்தும் தீயினால் சுட்டெரிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் இந்த பெத்தேல் என்கின்ற நகரம் அழிக்கப்பட்டது.
இப்படியாக அழிக்கப்பட்ட இந்த பெத்தேல் பட்டணத்தில் அந்த இடத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதன் இடிபாடுகளை தோண்டி ஆராய்ச்சி செய்தனர். கர்த்தர் ஓசியா மற்றும் ஆமோஸ் தீர்க்கதரிசிகளின் மூலமாக கொடுத்த சாபத்தின்படியே, தீர்க்க தரிசனங்களின்படியே பெத்தேல் என்கின்ற இடம் இன்றும் கூட ஒரு பாழான இடமாக கிடக்கின்றது. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அப்படியே நிறைவேறியிருக்கின்றது என்பதற்கு பழைய ஏற்பாட்டு இந்த பெத்தேல் பட்டணமும், புதிய ஏற்பாட்டில் வருகின்ற இந்த கோராசின், பெத்சாயிதா மற்றும் கப்பர்நகும் என்கின்ற பட்டணங்களும் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றது. இந்த பட்டணங்கள் நமது பைபிள் 100க்கு 100 உண்மை என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கின்றது. அடுத்த வாரம் வேறொரு நகரத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம பட்டணங்கள், நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் முதல் 18 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.